நாங்கள் எங்களை வந்து திருப்பி கல்யாணம் பண்ண மாட்டோம். ஏன்னா எவன் ஆட்டி விருப்பப்பட்டு வேணால் போய்க்கலாம். கை போடுதேன், இவன் நம்மளை ஆனா பெண்ணாங்கிறத இவன் கண்டுபிடிக்கானான்னு லே நடந்து போல. இப்போ ஆண்கள் ட்ரெஸ் எடுக்க தான் எனக்கு தெரியும், சேலை எடுக்கணும்னு நமக்கு தெரியாது. மெட்ராஸ்லேயே ஒரு பொண்ணு காதலிச்சுது என்னத்தா, அவன் அங்கே வரையிலே பார்த்துட்டா இவன் தண்ணி அடிச்சுட்டு வரா அப்படின்னு உடனே ஒரு சேர் எடுத்து பார்த்தாச்சா. கிட்டத்தட்ட வந்து அண்ணாச்சி தீப்தி விடுங்க. அப்போ தான் லாரிக்காரையை மறித்து ட்ரெஸ் எடுத்தேன். ஒரு பனியனும் ஒரு சாரை ஒரு சட்டை எடுத்துகிட்டு சேலையை வந்து துறை போட்டாச்சு. அவன் பெண்ணுன்னு நினச்சிட்டு உலவாசனத்தை நம்ம இதாக போகிறோம், அவன் ஆண்னு நினைக்கான். எங்கள் சேனலை பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முத்து மாஸ்டரை முதல் முறை மட்டுமல்ல, எப்போது பார்த்தாலும் அவரை பெண் என்று கண்டுபிடிக்கவே முடியாது. அவர் ஊர்க்காரர்களை தவிர மற்ற அனைவரும் அவரை ஆண் என்றே இன்று வரை நினைத்து வந்திருக்கிறார்கள். காட்டுநாயக்கன்பட்டி கிராமத்தில் இன்னொரு மூலையில் வசிக்கும் காசி மாரியப்பன் கூட முத்து மாஸ்டரை சமீபத்தில் தான் பெண் என்று கண்டுபிடித்தார். அந்த அம்மா ஆம்பளையா பொம்பளையா? பொம்பளை தான். ஆனால் நீங்கள் எப்படி நினச்சிங்க? நான் ஆம்பளை தான் நினச்சேன். எவ்வளோ நாளா? அது ஒரு வருஷமாக நினச்சேன். பொம்பளையா இப்போ அவங்க பீடியில் அடிப்பார், ஆம்பளை மாதிரியே தான் எல்லாமே. சாரங்கரம், அந்த செருப்பு தோரணம் எல்லாமே, அந்த கேரப்பை வெட்டி எல்லாமே அவ்வளோ வெட்டி. நீங்களே பண்ணாலும் இப்போ நம்ப மாட்டீங்க. இப்போ பிறகு தான் என்னடா இது நம்பிக்கை இல்லாமல் இருக்குது அப்படின்னு தான் அவரே பிறகு சொல்லிடுவார், என் கதை இப்படியெல்லாம் இருந்துச்சியா. ஒரு டிஷர்ட்டை உள்ளே அணிந்து அதன் மேலே பட்டன்களை கழற்றி விட்ட ஒரு சட்டை, பிறகு லுங்கி, கிராப் வெட்டிய தலை, இடது கையில் ஆண்கள் கட்டும் கடிகாரம், இதுதான் முத்து மாஸ்டரின் உடை. இதையும் மீறி தன்னை யாராவது பெண் என நினைத்து விடக்கூடாது என்பதற்காக கையில் பீடியை எடுத்து புகைக்க தொடங்கி விடுவார். அவரது பிளான் கச்சிதமாக வேலை செய்ய தொடங்கியது. பெண்ணாக பிறந்தாலும் ஆண்களின் அருகிலேயே இன்னொரு ஆணை போலவே வாழ்ந்தவர் அவர். அத்தனை பெண்களும் அவரை ஆண் என்றுதான் கருதி வந்திருக்கிறார்கள். அவர் பார்க்காத வேலை இல்லை. விவசாய கூலி, சித்தாள், சமையல் மாஸ்டர் என எங்கு சென்றாலும் தன்னை ஒரு ஆண் என்றே முன்னிறுத்தினார் இந்த பெண். ஒரு 6 வருஷம் ஹோட்டலில் வேலை பார்த்தேன். பரோட்டா அடிப்பேன், சமையல் பண்ணுவேன், டீ அடிப்பேன், வாழை போடுவேன், பிரியாணி போடுவேன், எல்லா வேலையும் கற்றுக்கிட்டேன். அங்கே ஆணா இருந்தீங்களா பெண்ணா இருந்தீங்களா? ஆனா தான் இருந்தேன். ஆனா இல்லைன்னு நான் கடைக்கு ஹோட்டலுக்கு வேலைக்கு போக முடியாது. இப்போ உங்களை மாஸ்டர்னு சொல்கிறாங்களா? அதான் மாஸ்டர். பழம் ஆம்பளைட்டு தான் நல்லா பழகுவேன். அதனால ஆம்பளை என்ன வேலை பார்க்கணும், அதே சிமெண்ட் மூட்டை தூக்கியிருக்கேன், களவு போட்டிருக்கேன், எல்லா வேலையும் பார்த்துருக்கேன். சாரத்தில் ஏறுவேன். எப்படி பார்த்துக்கிட்டீங்க? நான் அந்த அப்படி ஆண் மாதிரியே நடந்துக்கிடுவேன், அவ்வளோதான். என்ன பண்ணுவீங்க? என்ன இந்த பீடி சீரட் அடிக்கும், அது எல்லாரும் மட்டும் எங்கேயும் பற்ற வச்சுருவேன். எங்கேயுமே வேலைக்கு போனாக்க பொம்பளை கொஞ்சம் ஒதுங்கி தான் நிற்பாங்க. மாஸ்டர் இருக்காரு, நம்ம என்ன எப்படி ஒன்றுக்கு போகுது, பாத்ரூம் போகிறது அப்படிம்பாங்க. மாஸ்டர் என்ன நீர் ஒத்த ஆம்பளை வந்துக்கிட்டு எங்களை சீரழிச்சிக்கிட்டு இருக்கிறாம்பாங்க. வேலை பார்த்தா தானே கஞ்சி குடிக்கலாம் அப்படின்ட்டுருவேன். ஆனால் இப்போ வந்தோடனே எல்லோரும் சொல்கிறாங்க, இவ்வளோ தூரத்துக்கு மறைச்சிட்டு பொம்பளைன்னு சொல்லாமல். அதே மாதிரி பஸ்ஸில் போனால் ஆம்பளை சீட்டில் இடம் இருந்தால் தான் உட்கார முடியும், பொம்பளை சீட்டில் உட்கார முடியாது. ஆமாம், அதே மாதிரி இப்போ ஃப்ரீ விட்டுருக்கான். நான் ஏறணுன்னே டிக்கெட் எடுத்து ஆகணும். பொது வெளியில் ஒரு டாய்லெட் போகணும், இல்லைன்னா கிராமங்கள் ஆண்களுக்கு தான் அந்த மாதிரி தோணவும் செய்யுது. ஆம்பளை ஒன்று இருக்கானே, நம்ம போகிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. எனக்கு அப்படி தோணுது, நம்மளும் ஒரு ஆம்பளை தானே அப்படின்னு அந்த கணக்கில் போயிட்டு வருவேன். பொம்பளை இதில் போக முடியாதுல்ல, நம்ம தான் இந்த ட்ரெஸ்ஸில் இருக்குமே, அடிதானே வாங்கணும். போனா கூட்ட நெரிசல்லாம் வருது, அப்போ என்ன பண்ணுவீங்க? ஆம்பளை கூட தான். ஆம்பளை எந்த கூட்டத்துக்கு போனாலும், எந்த நெரிசல் போனாலும் ஆம்பளையோட போவேன் கூசாமல். அவங்க உரசுறாங்க, அந்த மாதிரி அந்த இதே தோணாது எனக்கு. அவன் பெண்ணுன்னு நினச்சிட்டு உலவாசனத்தை நம்ம இதாக போகிறோம், அவன் ஆண்னு நினைக்கான். இது ஆம்பளை இருந்து எட்டஞ்சில் போய் உட்காந்தாலும் சீட்டில் உட்காருவேன். முத்து மாஸ்டர் என ஊர் மக்களால் அழைக்கப்படும் இந்த பெண்மணி ஏன் ஆண் உடை தரித்தார் என்பதை கேட்டால் கலங்காத மனமும் கலங்கிவிடும். இந்த ஆண் உடைதான் முத்து மாஸ்டரை இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழ வைத்திருக்கிறது. முத்து மாஸ்டரின் அப்பா சிவா இராணுவத்தில் பணியாற்றியவர். அம்மா லட்சுமி 14 பிள்ளைகளை பெற்றவர். அதில் 8 மட்டுமே உயிர் பிழைத்தன. அவர்களில் ஒருவர்தான் இந்த முத்து மாஸ்டர். 6 பொம்பளை பிள்ளை, 2 ஆம்பளை பையங்க. அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ வந்து சம்பளம்லாம் மிலிட்ரி சம்பளம்லாம் 40 ரூபா தான். அப்போ நாங்கள் எல்லாருமே வேலை பார்த்து தான் கஞ்சி குடிக்கணும். நம்ம விவசாயம் தானே, பள்ளிக்கூடங்கிறதே போகலை. நீங்கள் போல நான் வந்து ஆடு மேய்ப்பு தான். ஒரு 10 ரூபாய்க்கானு வாங்கி விட்டுருந்து ஆடு தான் மேய்ப்பு. எல்லாத்துக்கும் மூத்தக்கா படிச்சிருக்கு 12, அது இறந்துட்டு இப்போ இல்லை. 2வது அக்கா ஒரு 7 வரையும் படிச்சுது, அதோட ஸ்டாப் முடிஞ்சுது. கடைசி தங்கச்சி 12 படிச்சிருக்கான். எனக்கு நேரம் தங்கச்சி நான் தூக்கி வளர்க்க, எனக்கு நேரம் மூத்த வளர்க்க, இப்படியே தான். அம்மா காட்டுக்கு போனால் தான் கதையாகும். அதனால ஒவ்வொரு பிள்ளையை வளர்க்கணும்ல வீட்டில். 14 வயசுக்கு வந்தேன், 19 வயசில் கல்யாணம்.
முத்து மாஸ்டருக்கு 1984ஆம் ஆண்டு சிவா என்பவருடன் திருமணமானது. எண்ணற்ற கனவுகளுடன் திருமண வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்தவருக்கு 15 நாட்களில் கொடிய கனவாக மாறிவிட்டது. ஆம், திருமணமான 15 நாட்களில் கணவர் சிவா மாரடைப்பு ஏற்பட்டு மரணத்தை தழுவினார். அப்பா பேர் மாதிரியே தான் எங்கள் வீட்டுக்காரர் பேர். ஆனால் பக்கத்து ஒரு முடித்தாந்தது பொண்ணு கேட்டு வந்தாங்க. நாங்கள் அவ்வளோதான் கல்யாணத்தை முடிச்சாச்சு. வீட்டில் வச்சு இந்த குத்தலுக்கு பொறுத்து தாலி கட்டியாச்சு. 15 நாள் தான் வாழ்க்கை. வீட்டுக்காரர் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். 15 நாள். அதனால் அதில் என் மகா பேர், அம்மா பேர் சமூலட்சுமி. வீட்டுக்காருக்கு வந்து அப்போ 27. அவர் என்ன தொழில் பண்ணாரு? அவர் வண்டி டிரைவராக இருந்தார். சரி, இது எத்தனை மணிக்கு நடந்தது? இது காலையில் ஒரு 9-10 மணி இருக்கும். இறந்த உடனே உங்களுக்கு எப்படி தோணுச்சு? என்ன தோணுச்சு? நம்ம இப்படி தான் இப்படியே இருந்துட வேண்டியா. எடுத்துக்கிட்டீங்களா? சாதாரணமான நம்ம தலையெழுத்து இதுதான். அழுதீங்களா? அப்போ அளவு எப்படி இருக்க முடியும்? அவ்வளோதான். இல்லை, ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டீங்களா? ஆமாம், நினச்ச முடியும். வருஷம் இப்போ என்னாச்சு? அந்த நேரம் இதைத்தான் நினச்சேன். என்னச்ச முடியும்? அவளாம் நம்ம தலையெழுத்து அதுதான். அப்போ மாசமாக இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் தெரியாது. மறுபடியும் 15 நாள் கழிச்சு தான் தெரியும். அப்போ என்ன நினச்சிங்க? அப்போ சரி 15 நாள் கழிச்சதுன்னு ஊரில் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என்னென்னா ரொம்ப நாள் கழித்து சொன்னாக்க அது தவறாக வந்துடும்ல அப்படின்னு கரெக்டாக அந்த 30 நாள் கழிச்ச உடனே சொல்லிட்டேன். தலையெழுத்து என்ற வார்த்தையை நடைமுறையில் வாழ்ந்து பார்ப்பது எளிதானது அல்ல. இந்த நிலை 19 வயது பெண் ஒருவருக்கு ஏற்பட்டால் அவர் என்ன செய்வார்? இப்படிப்பட்ட சூழலில்தான் எந்த ஒரு பெண்ணும் எடுக்க துணியாத ஒரு முடிவை எடுக்க துணிந்தார் அவர். ஆம், ஆணை போல ஆடை அணிய துணிந்தார் முத்து மாஸ்டர். அதற்கு ஓர் உடனடி காரணமும் இருந்தது. உங்கள் அம்மா அப்பாவோட எப்படி இருந்தாங்க அப்போ? அவ்வளோதான். அவள் கட்டி கொடுத்தாச்சு. நான் அவள் தான் எப்படினாலும் வயிற்றுக்கு பார்த்துக்கணும். அவர் திருப்பிலாம் பார்க்கறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. நாங்கள் எங்களை வந்து திருப்பி கல்யாணம் பண்ண மாட்டோம். ஏன்னா எவன் ஆர்ட்டியும் விருப்பப்பட்டு வேணால் போய்க்கலாம். அப்படிங்கிறத வந்து எனக்கு வந்து நம்ம கலவர் தொட்ட உடம்பு இன்னொருதும் தொடக்கூடாது. என் மவளையே உண்டாவலினாலும் சரி தான் நான் அப்படியே தான் இருந்திருப்பேன். மகா 1 வருஷம் கழிச்சு பிறந்தோடனே ஒரு 5-6 மாதம் என்கிட்ட தான் இருந்தா. காட்டுக்கரையில் கொண்டு போட்டு தான் வேலை பார்த்து கஞ்சி குடிக்கணும். எங்கள் மூத்தக்கு வந்து மிலிட்ரிக்காரனுக்கு தான் கொடுத்துருந்து. தாயா நீ வேலை பார்த்து நீ கஞ்சி குடி, அக்கா பிள்ளைய கொண்டு வளர்க்க அப்படின்னு எங்கள் அக்கா தூக்கிட்டு போச்சு. ஒரு 8 வயசு வரையும் அக்காட்ட வளர்ந்தான். அதுக்கப்புறம் தான் என்கிட்ட வந்தேன். அதனால தூத்துக்குடி பக்கம் வந்தேன். அப்போது சேலை உடுத்தி தான் வேலைக்கு போனேன். சேலை உடுத்தி போனால் ஒரு 4-5-6 கிலோமீட்டர் நான் நடக்கணும். ஒரே வேலைக்கு இருக்காடு தான். லாரி மட்டும் போக வரும். அப்போ தான் லாரிக்காரனை மறித்து தவறான வார்த்தை சொன்னது. அதை சொல்ல முடியாதுல்ல. அதில் யார்ட்டையுமே சொல்லலை. இந்த தவறான வார்த்தைங்கிற மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அதனால ஒரு தெரிஞ்ச கடையில் ஒரு பையன் நல்ல தம்பி, ஒரு நல்ல பையன் பழக்கவழக்கம். அதனால அவனை கூப்பிட்டு அவங்க வண்டி கடிக்கமையில் கொண்டு விட்டான். அவன் வண்டி எடுத்து போயிட்டல. 10 மணி ஷிஃப்ட்டுக்கு தான் போகிறேன். நம்ம அவன்கிட்ட எதுவும் நிமிந்து பேசணும்னாக்க தான் பொம்பளை ஆச்சே. அவன் என்னென்னா அங்கே செய்வான்ல காட்டுக்குள்ளே. அப்போ 21 வயசு. அதனால ராத்திரியே ஒரு யோசனை பண்ணேன். நேராக திருச்செந்தூர் போய் நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றினா தான் நம்ம பழைக்க முடியும். ஏன் ட்ரெஸ்ஸை மாற்றணும்னு நினச்சிங்க? ஆமாம், இந்த நான் பட்டது என்னது, நம்ம முருகரை பார்க்குறது தான் கடைசி அப்படின்னு முருகரை போய் கும்பிட்டு வந்து ட்ரெஸ் எடுத்தேன். ஒரு பனியனும் ஒரு சாரை ஒரு சட்டை எடுத்துகிட்டு சேலையை வந்து துறையில் போட்டாச்சு. உத்திராட்சி கொட்டையும் எங்கே எடுத்து கழுத்து ஓட்டது. அப்போது முத்து மாஸ்டர் பெண் என்பதற்கு ஒரே ஒரு ஆவணம் மட்டுமே இருக்கிறது. திருமணத்திற்கு முன்பு ஒரு முறை தனது உறவினர்களுடன் தூத்துக்குடி சென்ற போது சேலை அணிந்து பூ வைத்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார். மற்றபடி ஆதார், ஓட்டர் ஐடி, ரேஷன் அட்டை என எல்லா ஆவணங்களும் முத்து மாஸ்டரை ஆண் என்றே குறிப்பிடுகின்றன. சென்னையிலும் பல்வேறு இடங்களில் முத்து மாஸ்டர் வேலை பார்த்திருக்கிறார். எந்த இடத்திலும் அவர் ஒரு பெண் என யாருமே கண்டுபிடிக்கவில்லை. வாங்க மாஸ்டர், ஒரு 3 அடிப்பா அப்படிம்பாங்க. நமக்கு அது ஒப்பேராது அப்படின்னு. என்ன நம்ம பொம்பளை தானே இருந்தாலும் உங்களுக்கு நடிக்கிற மாதிரி தோணுதா? இயல்பாகவே ஆண் மாதிரியே வாழ்றீங்களா? ஆண் மாதிரியே தான் வாழ்கிறேன். நடிப்பே கிடையாது. நடிப்புங்கிற சொல்லியே கிடையாது. ஆணுன்னு நினச்சிக்கிட்டு தான் வாழுதேன். இப்போ நீங்கள் ஆண் ட்ரெஸ் போட்டதுனால உங்களுக்கு குரல் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியலையோ? அது ரொம்ப அதே இதில் வந்தோடனே இந்த ஆண் குரல் தான் நமக்கு அப்படியே அமைப்பு அமைஞ்சிட்டு. வருஷம் ஆயிட்டுல அப்படிங்கிற வந்து இந்த குரலே மாறிட்டு. நடையா குரலா எல்லாமே மாற்றமாக தான் இருக்கும். பெண் மாதிரி நடக்க மாட்டீங்க? பெண் மாதிரி நடக்க முடியாது. அந்த நம்ம சாரம் கட்டுமானம், இது கட்டுமானம், தூக்கி கட்டுமானம், அந்த நடை அப்படி மாறிக்கிட்டுது. அவ்வளோதான். எந்த ஆம்பளைங்களாட்டியாச்சும் சண்டைக்கு போயிருக்கீங்களா? சண்டை பயங்கரமாக போயிருக்கேன். கேள்வி கட்டணும்னு அசிங்க வந்து கேட்பேன் பெரும்பாலும். வாங்க சரி ரைட்டு சரி சரி. நேற்று அண்ணன் சொல்லிச்சு. அண்ணன் அங்கிட்டு கூட சொல்லிட்டா, பத்திரிக்கை கொடுத்தாச்சுல இங்கே எடுக்க. ஆமாம், சொல்லக்கூடிய கூட சொல்லு. ரைட்டு இருக்கு. அவள் வருவல்ல.
வீடு பாதுகாப்பு. ஆமாம், வீடு பாதுகாப்பு. ஊர் பூரா சொல்லணும் மெனக்கிட்டு. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இந்த உலகம் மோசமாக இருக்கா? அதான் சொல்லுது, எல்லா ஆண்களும் மோசம் சொல்ல முடியாது. நம்மளை மறிச்சவன் மோசம் தானே. புருஷன் இல்லைன்னு தெரியும், இத்தனை வயசில் தாலி எடுத்துட்டான்னு தெரியும், நம்மளை தவறான எண்ணத்துக்கு தானே கூப்பிடுவான். அதே வண்டிக்காரன் நான் மறிக்கேன் 3 மாதம் கழிச்சு கை போடுதேன். இவன் நம்மளை ஆனா பெண்ணாங்கிறத இவன் கண்டுபிடிக்கானான்னு. லே நடந்து போல, உனக்கு வண்டி மறிச்சு வண்டியில் ஏறினத்தை போக முடியுமாடா அப்படிங்க. இதே டிரைவர் அதே வண்டிக்காரன் தான். அதுதான் நம்ம சேலம் ஒருத்த போயிருந்தா 10 லட்சம் நிப்பாட்டினா நிப்பாட்டினா அசிங்கமான வார்த்தை கேட்டான். இது இப்போ நம்ம ஆணை மாறினது ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ தூரத்துக்குனாலும் நடக்கலான்னு என்னோட கொள்கை. மொட்டையை போட்டு அப்பவும் கண்டுபிடிக்க முடியல, அவன் ஆம்பளை நினச்சிட்டான்ல. இந்த ஒன்று தான் என்னையோட இது. சென்னையில் வேலை பார்த்தபோது பெண் ஒருவர் இவரை ஆண் என்று நம்பியது மட்டும் இல்லாமல் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டிருக்கிறார். மெட்ராஸ்லேயே ஒரு பொண்ணு காதலிச்சுது. யார? என்னட்டா என்ன சொல்றீங்க? என்ன சொன்ன? அப்போ வந்து எனக்கு 23 வயசு தான். அப்படிங்கிற ஆள் நல்லா இருந்ததில்ல. நான் என்ன சொன்னேன், எனக்கு வந்து மரப்பொண்ணு ஊரில் இருக்கா, பொம்பளைன்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. இல்லை, ஊரில் மரப்பொண்ணு கட்டலைன்னா ஊருக்கு பக்கம் போக முடியாது அப்படின்ட்டேன். இன்று வரை முத்து மாஸ்டர் வேலை செய்த இடங்களில் தன்னை பெண் என சொல்லக்கூடிய நிலை வந்ததே இல்லை. ஆனால் ஒருமுறை தன்னை சென்னைக்கு அழைத்து சென்றவரின் மனைவியுடன் முத்து மாஸ்டர் நெருங்கி பழகிய போது அந்த பெண்ணையும் முத்து மாஸ்டரையும் தவறாக இணைத்து பேசியிருக்கிறார்கள். இதனால் கவலையடைந்த முத்து மாஸ்டர் நான் ஒரு பெண் என உண்மையை சொல்ல நினைத்திருக்கிறார். அவருக்கு தம்பி நம்ம குழந்தை தானே ஆகும் அப்படின்னு பேச்சு நடந்து. அப்போ தான் அவர்கிட்ட சொன்னேன், என்ன நான் பொம்பளை ஆளு, இவங்க இப்படி பேசுகிறாங்க, சொல்லிடலாமா அப்படின்னு. வேண்டவே வேண்டாம், எனக்கு தெரிஞ்சிட்டல, இப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஆணாகத்தான் இருக்கணும், பெண்ணுன்னு சொன்னாக்க எங்கேயும் நீங்கள் வேலைக்கு போக முடியாது அப்படின்ட்டார். ரைட்டு அப்படின்னா அவங்களே அப்பானா கூப்பிடுவாங்க. இப்பவும் காலேஜ் படிக்காம ஒருத்தன் 12 படிக்கான். நம்ம பொண்ணா வாழ்ந்துருக்கலாம் அப்படின்னு இப்போ உங்களுக்கு தோணுதா? பெண்ணை வாழ்ந்தால் நான் இப்படி இருக்க முடியாதுல்ல, அந்த நினைப்புங்கிறதே கிடையாது எனக்கு. இப்படி வாழறத ரொம்ப பிடிக்கும். என்னென்னா காவாசினால் பொம்பளையாக வாழ்ந்துருக்கோம், முக்காவாசினால் ஆணாக வாழ்ந்துட்டோம். போகிற வரையும் ஆணாக வாழ்ந்துட்டு போயிடணும். ஒரு நாளைக்கு ஒரு காலத்தில் இறந்து உங்கள் அம்மா பொம்பளை தானே சேலையை உடுத்திடணும்னு சேலை உடுத்தக்கூடாது. என் இறுதி சடங்கு இதே ட்ரெஸ்ஸில் தான் முடியணும். முத்து மாஸ்டர் ஆணாக வேடம் தரித்த பின்னர் மீண்டும் ஒருமுறை இரவு நேரத்தில் தனியாக செல்லும் நிலை உருவானது. அன்று மதுபோதையில் ஒரு வாலிபர் அவரை நோக்கி வந்தார். ஆனால் முத்து மாஸ்டர் பயப்படவே இல்லை. ஏன் என்றால் தான் பெண் இல்லை என எதிரே வருபவரால் உணர முடியும் என்று நம்பினார் அவர். எப்பாண்டாலேருந்து நடந்து 12 மணிக்கு வரேன். இந்த மூத்த பையன் வந்து இங்கே இருந்தான், 1.5 வயசு இருக்கும். சோமில் எட்டையாரம் தெரியுங்களா, எட்டையாரத்துலேருந்து மருந்து வாங்கிட்டு வரேன். ஒருத்தன் தண்ணி அடிச்சுட்டு இங்கேருந்து போகிறான், நான் அங்கேருந்து வரேன். அப்போ சாரந்தான் உடுத்திருக்கேன். ஏற்கனவே சிகரெட்டு பீடி பையில் இருக்கும். அவன் அங்கே வரையிலே பார்த்துட்டேன், இவன் தண்ணி அடிச்சுட்டு வரான் அப்படின்னு. உடனே ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வச்சேன். ஃபுல் போதையில் கிட்டத்தில் வந்து அண்ணாச்சி தீப்டி கொடுங்களேன் நான் கொடுத்தேன். அவன் பற்ற வச்சுட்டு அப்படின்னா இதே நம்ம சேலை உடுத்தி வந்தோம்னா நம்ம தப்ப முடியுமா? நான் தப்பி வர முடியாதுல்ல. பொதுவாக பெண்கள் என்றால் சேலைகளை அதிகம் விரும்புவார்கள், நீளமான முடி இருக்க வேண்டும் என விரும்புவார்கள். எந்த சூழலிலும் எனக்கு அது போன்ற ஆசை இருந்ததில்லை என்கிறார் முத்து மாஸ்டர். வீட்டிற்குள் வந்துவிட்டால் அவரை கேட்பதற்கு யாரும் இல்லை. அந்த சூழலிலும் பெண் ஆடையை உடுத்தலாம் என அவர் விரும்பியதே இல்லை. அவரது பீரோவை திறந்து பார்த்தபோது அத்தனையும் ஆண்கள் உடையாகவே இருந்தன. அந்த பூ நினப்பு வராது, சேலை எடுத்தனா அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா அந்த நினப்பும் வராது. இப்போ ஆண்கள் ட்ரெஸ் எடுக்க தான் எனக்கு தெரியும், சேலை எடுக்கணும்னு நமக்கு தெரியாது. நான் மாவட்ட ஏமா எந்த இது நல்லா இருக்காம்பா எனக்கு தெரியும். சேலையை பற்றி என்கிட்ட கேட்காது. பேரனுக்கு ட்ரெஸ் எடுக்கணுமா காட்டுறேன், எடுத்து கொடுத்துருவேன். பொண்ணு எப்படி எடுத்துக்கிட்டாங்க? பொண்ணு ரொம்ப பெருமைப்படுவாள். நம்ம அம்மாவை இப்படி ஒரு வளத்தில் இப்படி ஒரு அம்மா நமக்கு கிடைச்சதே புண்ணியம். எப்படியோ நடக்காத நாட்டில் 15 நாள் தான் நம்ம அப்பா இருந்திருக்கு. நம்ம அப்பா நம்ம அம்மா நமக்காச்சே வாழ்ந்துட்டாரு போதும். நம்ம அம்மாவை போல தெய்வம் மாதிரி நம்ம அம்மா அப்படின்னு நினச்சோம். பெண்ணாய் பிறந்த எத்தனையோ பேர் நாம் ஆணாய் பிறந்திருந்தால் எத்தனை நன்றாக இருக்கும் என இன்றும் ஏங்குகிறார்கள். இந்த ஏக்கத்தின் பின்னால் இருக்கும் காரணங்கள் ஏராளம். அப்படி ஏங்கி வாழும் பெண்களில் ஒருவராகவே முத்து மாஸ்டரும் இருந்திருக்க வேண்டியவர். ஆனால் முத்து மாஸ்டருக்கு இருக்கும் துணிச்சல் தமிழ்நாட்டில் எந்த பெண்ணுக்கும் இல்லை. அந்த டிரைவர் சொன்னானே அந்த ஒத்த வார்த்தையோடு நின்றணும். அதுக்கப்புறம் நம்ம காதில் எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு இந்த இது மாறணுது. அந்த ஒத்த வார்த்தை சொல்ல மாட்டீங்க, அது சொல்கிறாங்க இல்லை, சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை. ஆமாம்.